எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை வாசிங்கள். அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்து மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின பொழுது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். ஆண்டவரே, மான்கள் நீரோடையை வாஞ்சிப்பது போல உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் தாகமாய் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இப்படி வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தைகள் தான்ப்பா நித்திய ஜீவன். ஆண்டவரே, மற்றதெல்லாம் சத்தம். ஆண்டவரே, நீங்கள் பேசுகிறது மட்டும்தான் வார்த்தை, அதுதான் எங்களுடைய ஜீவன். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைகளை இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியில் நீர் அனுப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதான வார்த்தைகள் எங்களுக்குள்ளே வரட்டும். மனுஷனுடைய சத்தத்தை அல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். நீர் பேசும், நீர் இடைபடும், நீர் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களிலே ஒரு ஓமை இருக்கிறது. இந்த ஓமையை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த ஓமையை நம்ம அநேக முறை படிச்சிருக்கிறோம். இந்த ஓமையில் என்ன சொல்லுதுன்னா, திராட்சை தோட்டத்தில் ஒரு மனுஷன் அத்தி மரத்தை நட்டான். 3 வருஷ காலமாக அவர் அந்த இடத்துல கனியை எதிர்பார்க்கிறார். கனி கிடைக்கவில்லை. தோட்டக்காரர் பார்த்து அவர் சொல்லுகிறார், தோட்டக்காரனை நோக்கி அந்த எஜமான் சொல்லுகிறார், இதை வெட்டி போடுங்கள் என்று சொல்லி. அப்போது தோட்டக்காரன் சொல்லுகிறார், இன்னும் ஒரு வாய்ப்பை நாம் தருவோம் என்று சொல்லி. எப்போவுமே நம்ம ஒரு சம்பவத்தை வாசிக்கும் போது அதனுடைய முன்னும் பின்னும் இருக்கிறதான சில காரியங்களையும் பார்க்கணும். இந்த வசனத்தை அப்படி இந்த ஓமையை பார்க்கும்போது பொதுவாக நம்ம ஓமையை அப்படியே தனியாக எடுத்துக்கிட்டு படிக்கிறது நம்மளுக்கு பழக்கம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒவ்வொன்றை பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு ரீசன் இருக்கும். ஒரு காரணம் இல்லாமல் ஒரு விஷயத்தை என்ன செய்ய மாட்டார், பேச மாட்டார். இந்த ஓமையை குறித்து என்ன பேசணும்னு சொன்னபோது ஆவியானவர் தெளிவாக சொல்கிறார், அதுக்கு முன்னாடி உள்ள சம்பவத்தை படி அப்படின்னு சொல்லி. அப்போ 13ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனத்தில் ஒரு சம்பவத்தை குறித்து இயேசுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. எதை குறித்து பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், இயேசுகிட்ட வந்து சொல்கிறாங்க, பிலாத்து பலி செலுத்த வந்த கலிலேயரோடு கூட அந்த பலிகளோடு கூட கலிலேயருடைய ரத்தத்தையும் கலந்து விட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், கலிலேயர்கள் பலி செலுத்த வந்திருக்கிறாங்க. இந்த கலிலேயர்கள் யார் அப்படின்னா, நான் அதோட பின்புலத்தை உங்களுக்கு சொல்லிட்டு சொன்னால் உங்களுக்கு புரியும், அதுக்காக தான் அதை பற்றி சொல்கிறேன். இந்த கலிலேயர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இதில் ஒரு சில பிரிவுகாரங்க இருக்கிறாங்க. கலிலேயரில் ஒரு பிரிவு ரோமாபுரிக்கு எதிராக போராடக்கூடியவர்கள். வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 37வது வசனம். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். ஆனாலும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். அப்போ அந்த கலிலேயர்களுக்குள்ளே ரோமர்களுக்கு எதிராக போராடக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. இந்த போராடக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ரோமாபுரிக்கு எதிராக போராடி ரோமாபுரியிலிருந்து நம்ம விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான, இன்னைக்கு சொல்லணும்னு சொன்னால் ஒரு தீவிரவாத பிரிவு மாதிரி அது. அதே மாதிரி இதே போராட்டத்தை செய்யக்கூட மிதவாதிகள் இருக்கிறாங்க. அதாவது இவங்க துப்பாக்கி ஏந்தி இந்த மாதிரி ஆயுதம் ஏந்தி போராட மாட்டாங்க, அரசாங்கத்துக்கு எதிராக சட்ட ரீதியாக போராடுவாங்க. அந்த மாதிரி கலிலேயர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இவர்கள் எல்லாரும் வைராக்கியமாய் பலி செலுத்தும்படி, ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யணும், பஸ்கா பலி செலுத்தணும், பாஸ் ஓவர் வரணும். அப்படி பலி செலுத்த அவர்கள் வரும்போது நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிற பிலாத்து என்ன பண்ணுறாரு, அவர்கள் பலி செலுத்தும் போது அவர்களை கொலை பண்ணுறாரு. ஆளுக்களை வச்சு தேவாலயத்தில் வச்சு செய்கிறார். அப்படி செஞ்ச உடனே அந்த பலிகளோடு கூட இந்த கலிலேயருடைய பலி ரத்தமும் என்ன ஆயிடுது, கலந்து விடுகிறது. இப்போ இந்த சம்பவத்தை கொண்டு வந்து யார்கிட்ட சொல்கிறாங்க, இயேசுகிட்ட சொல்கிறாங்க. இயேசுகிட்ட சொல்கிறதுக்கு இவங்க சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து பயங்கர க்ரௌட் புல்லர், பயங்கரமாக இவருக்கு பின்னாடி ஜனங்க என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. இவரை வச்சு ரோமர்களுக்கு எதிராக போராடணுங்கிறது தான் இவங்களுடைய ஒரு பிளானாகவும் இருக்குது. இன்னொரு பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவானவர் வந்து ராஜாவாக வருகிறான்ட்டு அப்படியே பல இடங்களில் பரவலாக இருக்குது. ஏன்னா அவர் பிறக்கும் போதே ராஜாவாக, அப்புறம் கழுத மேலே வரும்போது ராஜாவாக, எங்கே கேட்டாலும் யூதருக்கு ராஜா, இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இவர் வந்து ஒரு விடுதலை கொடுப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது, பிலாத்தை பற்றி என்ன வருது, கலிலேயரை பற்றி என்ன வருது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, இயேசுகிட்ட வந்து இந்த சம்பவத்தை அறிவித்தார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து அதுக்கு சொல்லக்கூடிய ரிப்ளை, அந்த ரிப்ளைக்கு அப்புறம் அவர் சொல்கிற ஓமை, இது தனி சம்பவம். அதுக்கப்புறம் அந்த ஓமைக்கு அப்புறம், அதாவது 10வது வசனத்திலிருந்து அவர் வேற விஷயம் வந்துடுது, ஒரு ஓய்வு நாளிலே அப்படின்னு போயிடுது. இந்த 10 வசனம் வரைக்கும் தான் ஒரு கான்செப்ட். இப்போ இயேசு அதுக்கு கொடுத்த ரிப்ளை ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். என்ன ரிப்ளை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க பிலாத்தை பற்றி எதுவும் பேசி அரசாங்கத்துக்கு எதிராக சொல்லி ஒரு எந்துவா பல நேரங்களில் நம்மகிட்ட வந்து சொல்லும்போது, இந்த மாதிரி பாருங்கள் கிறிஸ்தவர்கள் அங்கே அடிச்சிட்டாங்க உதச்சிட்டாங்கன்னு நமக்கு என்ன தோணுது,
உடனடியாக அரசாங்கத்துக்கு எதிராக அவங்க அப்படித்தான், அந்த கவர்மெண்ட் அப்படித்தான், இந்த கவர்மெண்ட் அப்படித்தான், சீனா கவர்மெண்ட் அப்படித்தான், நார்த் கொரியா கவர்மெண்ட் அப்படித்தான், சூடான் அப்படித்தான், நம்ம அதை ஒரு வழி பண்ணணும். அதுக்காக ஆக்சுவலா இந்த இடத்துல இயேசு பிலாத்துவை பற்றி ஒரு வார்த்தை பேசவில்லை. பிலாத்தை குறித்து ஒரு வார்த்தை பேசவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், பிலாத்து செய்தது சரியா தப்பா அப்படிங்கிறதான தீர்மானமோ நியாய தீர்ப்போ கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஏனென்று சொன்னால், ஆரம்பம் முதல் கொண்டு தேவ ஜனங்கள் என்று ஒருத்தர் எழும்பி தேவனுக்கென்று நிற்க ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து தேவ ஜனங்களுக்கு உபத்திரவம் தான். ஆபேல்னு ஒருத்தன் எப்போ எழுந்திருச்சு கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தணும்னு நினைச்சானோ அன்னைக்கு அவன் என்ன பண்ணிட்டாங்க? கொலை பண்ணி விட்டாங்க. உண்மையாக இருக்கிற தேவ ஜனங்கள் அத்தனை பேருக்கும் உபத்திரவம் நியமிக்கப்பட்டது தான். அவர்கள் ஏதோ ஒரு பாடுகள் மத்தியில் கடந்து வர வேண்டி இருக்கிறது. அந்த பாடுகளை கொடுக்கக்கூடியவர்களை குறித்து நாம் தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்டவர்கள் காயின் போன்றவர்கள் தான் இவங்கெல்லாம். காயினா இருக்கட்டும், பிலாத்துவா இருக்கட்டும், ரெண்டும் ஒரே ஆவிதான், ஒரே ஸ்பிரிட் தான். அதே ஸ்பிரிட் தான் இன்னைக்கும் கிரியை செய்யுது. நீங்கள் ஒரு ஊழியம் செய்ய போனால் உங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பி நிற்கும். உங்களை கொலை செய்யும்படி வருவார்கள், உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள், வேதனைப்படுத்துவார்கள். நான் வெறும் ஊழியத்தை மட்டும் சொல்லலை, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழணும் தீர்மானிச்சிங்கனாலே உங்களுக்கு விரோதமான காரியங்கள் ஸ்பிரிட்ல எழும்பும். அந்த ஸ்பிரிட்ல எழும்பும் போது அது சில ஆட்களை என்ன செய்யும்? எழுப்பி விடும். அந்த ஸ்பிரிட் நேராக வந்து நிற்காது உங்ககிட்ட. அது என்ன பண்ணும்? அங்கே இருக்கிற ஆட்களை எழுப்பி விடும். அது ஆஃபீஸ்லேயா இருக்கலாம். நீங்கள் நல்லா கரெக்டாக வேலை பார்ப்பீங்க, ஆனால் நீங்கள் பைபிள் வாசிக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கு கரெக்டாக பண்ணுவீங்க, ஆனால் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு கோபம் உங்கள் மேலே வரும், ஒரு எரிச்சல் வரும். எதனால் உங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்க? காரணமே இருக்காது. 2 தெசலோனிக்கேயர் 2:4 சொல்லுது, அந்தி கிறிஸ்துவின் ஆவியினுடையதான சுபாவம் என்னவென்றால் அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும். ஒரு ஸ்பிரிட் உங்களை சும்மாவே நீங்கள் நல்லா இருக்கும் போது, நீங்கள் ஒழுங்காக இருக்கும் போது, பலி செலுத்தும் போது, கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும் போது எழும்பி நின்று உங்களுக்கு விரோதமாக கையை உயர்த்துது, நாவை அசைக்குது, உங்களுக்கு விரோதமாக ஏதோ கிரியை செய்யுதுன்னா வேற ஒன்றுமே கிடையாது, அது ஸ்பிரிட். இதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பிலாத்தை குற்றப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா பிலாத்துக்குள்ளேருந்து கிரியை செய்கிறது ஒன்று இருக்குது. இது பிலாத்துக்குள்ளேருந்து மட்டும் இல்லை, காயினுக்குள்ளேருந்து கிரியை செய்யும், பார்வோனுக்குள்ளேருந்து கிரியை செய்யும், ஆமானுக்குள்ளேருந்து கிரியை செய்யும், எல்லாருக்குள்ளேருந்து இது கிரியை செய்யும். ஏன்? உங்களுக்கு விரோதமாக எழும்புவதற்கு அப்படிப்பட்ட ஆவிகள் தயாராக இருக்கிறது. நீங்கள் அந்த குற்றப்படுத்துறதை நம்ம முதல்ல நிறுத்தணும். இயேசு கிறிஸ்துவோட பயங்கரமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவர் ரோமாபுரியை குறித்தோ பிலாத்துவை குறித்தோ எந்த அரசாங்கத்தை குறித்தோ பேசுவது அவர் விரும்பவில்லை. ஏன்னு சொன்னால் அவர் ஸ்பிரிட் வேர்ல்டில் இருக்காரு. அவருக்கு நல்லா தெரியுது பிலாத் அல்ல, பிலாத்துக்கு பின் இருந்து ஒன்று கிரியை செய்கிறது. உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு விரோதமாக ஒருத்தர் எழுப்பி பேசுகிறாங்களா, நீங்கள் தேவன் நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க, ஆனாலும் உங்களுக்கு விரோதமாக ஒருத்தர் பேசுகிறாங்களா, அதற்கு காரணம் அவர்கள் அல்ல, அவர்களுக்கு பின்னாடி இருந்து இயக்கக்கூடியதான ஸ்பிரிட். ஏதோ ஒன்று ஸ்பிரிட். அவங்களுக்குள்ள பிசாசு இருக்கணும்னு அவசியமே கிடையாது, தூண்டி விட்டால் போதும். அதுவும் நம்மளை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் தூண்டி விட்டால் போதும். ஏன்னா நம்ம ரொம்ப நாள் அமைதியாக இருக்கிறோம், ஒரு 6 மாதம் ரொம்ப அமைதியாக இருப்போம், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்போம். அந்த 6 மாதம் கழிச்சு என்னைக்காவது ஒரு நாள் தூண்டி விட்டோம்னா அந்த 6 மாதம் சேர்த்து வெடிக்கும் மொத்தமாக. அதான் நம்முடைய சுபாவம். இப்போ இயேசு கிறிஸ்து பிலாத்துவை குறித்து ஒரு வார்த்தை பேசவில்லை. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஃபெயிலியர் வந்து சொன்னவங்களுக்கு ஏதாவது ஒரு வாயிலிருந்து பிலாத்துவை பற்றி ஒரு வார்த்தை வந்துடாதா, கவர்மெண்ட்டை பற்றி வந்துடாதா அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். பிலாத்து காலத்துலேருந்து சொல்கிறேன், இந்த காலம் வரைக்கும் சொல்கிறேன், we don't want to talk about any government. எந்த அரசாங்கத்தை குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது அந்த அரசாங்கம் வந்தால் அப்படி தான், இந்த அரசாங்கம் வந்தால் அப்படி தான், பிலாத்து எப்பவுமே இப்படி தான், பிலாத்து பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கேள்வியே தேவையில்லை. இந்த கேள்வியே தேவையில்லை. இந்த உலகத்தின் ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாகத்தான் இருக்கிறது. நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ். நீங்கள் பேசவே அவசியமே இல்லை. பேசி பிரச்சனையை வளர்க்காதீங்க. நான் எப்பவும் சொல்கிறேன், சில ஊழியர்கள் என்ன செய்கிறாங்க, அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் பேசுவது வேறு. சில மீட்டிங்கில் போய் என்ன பண்ணிடுறாங்க, சில அரசாங்கங்களை குறித்து, சில அரசியல் தலைவர்களை குறித்து, அவங்கள பற்றி இவங்கள பற்றி பேசிடுறாங்க. அந்த கவர்மெண்ட் வந்து அப்படி, இந்த கவர்மெண்ட் பப்ளிக்காக பேசிடுறாங்க. அதனுடைய விளைவு என்ன? அவர்கள் ஊழியம் பண்ண முடியாதபடி முடக்கப்படுகிறார்கள், அல்லது அவர்கள் ஊழியம் தடை செய்யப்படுகிறது. இதுக்கு சில ஆட்கள் வந்து பின்னாடி இருந்து தூபம் போடுறான். அண்ணன் தைரியமாக பேசுகிறாரு. கர்த்தர் உங்களை என்னையும் கூப்பிட்டது அரசாங்கம் தப்புன்னு சொல்கிறதுக்கு அல்ல, கர்த்தர் நல்லவர் என்று சொல்வதற்காக மட்டுமே. We don't want to preach about the wrong things. We want to preach about the right thing. தேவன் நல்லவர் என்று சொல்ல தான் அழைக்கப்பட்டோம். குற்றங்கள், பாவங்கள், இந்த மாதிரி சம்பவங்கள் காயின் காலத்திலிருந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதை பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. பேசுவதனால் பலனும் இல்லை. சில நேரத்தில் நீங்கள் பேசுவதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் வருது. இப்போது ஏரோது தன் தம்பியினுடைய மனைவியை என்ன செய்தார்? எடுத்துக்கொண்டார்.
இந்த விஷயத்தை யோவான் ஸ்நானகன் பேச வேண்டியது அவசியம் இல்லையா? அவர் என்ன பண்ணணும் பேசணும்னா? அவருடைய மினிஸ்ட்ரி என்ன? அவருடைய மினிஸ்ட்ரி வழியை ஆயத்தம் பண்ணுவது. அவர் எனக்கு பின் ஒருவர் வருகிறார், என்னிலும் வல்லவராய் இருக்கிறார்னு சொல்லி அவர் என்ன செய்யணும்? அந்த வேலையை செய்யறதா அவர் வேலை. இவர் வனாந்தரத்தில் இருக்கிறார். ஏரோது அவர் இன்னொருத்தருடைய மனைவி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறார். அது ஏரோதுடைய பிரச்சனை. இவருக்கு அதில் என்ன பிரச்சனை? இப்போ இவர் சொன்னதனுடைய விளைவு என்ன? நான் குற்றத்தை கடிஞ்சு கேட்குறேன், நான் அதை எதிர்க்கிறேன், நான் அதனுடைய விளைவு முடிவு என்ன? தலை போச்சு. தலை போகிறது தப்பு இல்லை, எதுக்கு போகுதுங்கிறது தான் முக்கியம். இப்போ எலியாவும் யோவான் ஸ்நானகனும் ஒரே ஆவி உடையவர்கள், ரெண்டு பேரும் ஒரே ஆக்டிவிட்டீஸ், ரெண்டு பேருமே ஒட்டக மயிர் தரித்தவர்கள், ரெண்டு பேரும் வனாந்தரத்தில் இருக்கிறவர்கள், ரெண்டு பேரும் வழியை ஆயத்தம் பண்ண வந்தவர்கள். ஆனால் எலியாவினுடைய முடிவுக்கும் யோவான் ஸ்நானகனுடைய முடிவுக்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? எலியாவுக்கும் அதே வார்த்தை, நாளை இந்நேரம் தலை போகும். யோவான் ஸ்நானகனுக்கும் அதே முடிவு, தலை போவோம். அங்கேயும் தலை, இங்கேயும் தலை. ஆனால் இங்கே சொன்னது ஒரு லேடி, யாரு? ஏசபேல். அங்கேயும் சொன்னது ஒரு லேடி, ஏரோதியால். ஆனால் பிரச்சனை என்னன்னு பாருங்க. எலியா இன்டர்ஃபர் ஆனது எதுலன்னு கேட்டிங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம். யோவான் ஸ்நானகன் இன்டர்ஃபர் ஆனது பர்சனல் ப்ராப்ளம். அன்னைக்கு பிரச்சனை அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அன்னைக்கு இது தேவையில்லாமல் தலையிட்டது. இன்னைக்கு உங்களை என்னையும் கர்த்தர் அழைச்சது எதுக்காகன்னு கேட்டா, இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு. சில ஊழியர்கள் இந்த சுவிசேஷத்தை விட்டு அல்லது சபை சீர்திருத்தங்களை விட்டுவிட்டு தேவ ஜனங்களை பற்றியும் ஊழியர்களை பற்றியும் பேசுவதை விட்டுவிட்டு எதை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க? உலக அரசியல், அப்புறம் வந்துட்டு அந்த இது நடக்க போது கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அங்கே அந்த இவர் சரியில்லை, இவர் யாரை பற்றியும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அரசாங்கம் நிற்குதா, அந்த அரசாங்கத்துக்கு மேலான பவர் உன்னுடைய முழங்காலுக்கு கீழே இருக்கிறது. இந்த ஜபந்தான் முக்கியமே ஒழிய, இப்போ மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் ஊழியர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவங்களும் கட்சியை திட்டுறாங்க, நம்மளும் கட்சியை திட்டுறோம். ஆனால் நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவர்கள் கட்சியை திட்டுகிறார்கள், நாம் ஜெபிக்கிறோம். அவர்களால் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியுமோ முடியாதோ, ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் அந்த காலத்திலிருந்து, நியாயாதிபதிகள் காலத்திலிருந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்போ உங்களுக்கு எனக்கும் மெத்தட் வேற. இப்போ இயேசுகிட்ட அதான் வந்து கேட்குறாங்க, பிலாத்து பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவரை பற்றி ஒரு வார்த்தை இயேசு பேசவே இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இப்போ கலிலேயர்களை பற்றி பேசுகிறோம். கலிலேயர்கள் யாரு? பிலாத்துக்கு எதிராக போராடினவங்க, அகைன்ஸ்ட் டு கவர்மெண்ட், அகைன்ஸ்ட் டு லா. இப்போ இப்படி வந்து நிற்கும் போது அங்கே தான் பிலாத்து என்ன பண்ணியிருக்கிறாரு? இவங்கள கொலை பண்ணியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இப்போ இயேசு என்ன சொல்லணும்? இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இயேசு சொல்லியிருக்கணும். என்ன சொல்லியிருக்கணும்? இந்த கலிலே இருக்கிறாங்களே, இவங்களும் ரொம்ப மோசமானவங்க, இவங்க வந்து போயிருக்கக்கூடாது, அப்படி தானே சொல்லணும். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்னென்னா, கலிலேயர்களை பிலாத்து கொலை பண்ணானே, எதனால்? அவங்க பாவிங்கிறதுனாலையா? இல்லைங்கிறார். இவங்க நோக்கம் என்னென்னா, அவங்க பலி செலுத்த தானே போனாங்க, அவங்க நல்லபடி தானே போனாங்க, அங்கே ஏன் செத்தாங்க, அங்கே ஏன் சாவடிக்கப்பட்டது? அப்படின்னா கலிலேயர்கள் என்ன பாவம் செஞ்சுருக்கணும்? தேவனுக்கு அவங்க எங்கே போனாங்க? பலி செலுத்த போனாங்க. பிலாத்து கொண்டுட்டார். அப்போ தேவனுடைய ஆலயத்துக்குள்ளேயே இது நடக்குதுன்னா தேவனே கைவிட்டு விட்டுட்டார் தான் அர்த்தம். அப்படின்னா அந்த கலிலேயர்கள் எவ்வளோ மோசமானவங்களா இருக்கணும்? இதைத்தான் அவங்க கொஸ்டின் போட விரும்புகிறாங்க. இதுக்கு தான் பதில் இயேசு சொல்கிறாரு, அந்த கலிலேயர்கள் பாவிகள் அல்லன்றார். அவர் சொல்கிற வார்த்தை நல்லா அழகாக இருக்கு பாருங்க. 2வது வசனம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அவன் பலி செலுத்த போனான், சர்ச்சுக்கு போனான், போன இடத்துல தேவாலயத்தில் செத்துட்டான். பிலாத்து அவரை கொலை பண்ணிட்டார். போனது சாக்ரிஃபைஸ்க்காக, சுத்திகரிப்புக்காக, தேவனுக்கு என்று பண்டிகைக்காக. தேவ காரியத்தை செய்யும் போது ஒருத்தன் சாகுறானே, அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருக்கணும்? கர்த்தர் அடிச்சிட்டாரா? கர்த்தர் சொல்கிறாரு அவன் பாவின்னு உனக்கு தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேருடைய கூற்று என்ன? கொரோனாவில் வந்து நிறைய ஊழியர்கள் மரிச்சு போயிட்டாங்க, நிறைய பரிசுத்தவான்கள் மரிச்சு போயிட்டாங்க. என்ன பாவம் செய்தார்கள்? இந்த வசனம் தான் அதுக்கு பதில். மற்ற எல்லாரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? செத்ததுனால அவன் பாவி, உயிரோடு இருக்கிறதுனால நீலாம் நல்லவனான்னு கேட்குறார் ஆண்டவர். சிலர் கொரோனாவில் செத்துட்டாங்க, சில ஊழியக்காரங்க செத்துட்டாங்கன்னா நியாய தீர்ப்பு கொடுக்குறாங்க. என்ன நியாய தீர்ப்பு?
ஏன் அவர் செத்தாரு? எத்தனை பேர் அதோட வயசானவங்களா இருக்கும்போது அவர் ஏன் செத்தாரு? ஏன் அவரை விட நீங்களாம் பரிசுத்தவான்கள்னு அர்த்தமா? செத்ததுனால அவர் பாவின்னு அர்த்தமா? அப்படின்னு இயேசு கேட்கிறார் இந்த இடத்துல. இயேசுடைய கொஸ்டின் என்ன தெரியுமா இந்த இடத்துல? எவனையும் பாவி என்று நியாயம் தீர்க்காதிருங்கள். அவன் செத்ததுனால பாவி ஆயிட மாட்டான். அந்த ஊழியக்காரர் எப்படி ஆக்சிடென்ட்ல செத்தாருங்க, அகால மரணம். ஒரு ஊழியக்காரருக்கு இப்படி மரணம் வரணுமா? செத்ததுனால அவன் பாவி, ஆக்சிடென்ட் சாகாததுனால நீ நல்லவன், அப்படியா அப்படின்னு கர்த்தர் கேட்கிறார். அப்படிதான் வசனம் இருக்கு. யாரையுமே நியாயம் தீர்க்கிற அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் கிடையாது. அவங்களுக்கு என்ன சூழ்நிலை என்று பரலோகம் பார்த்துருக்கு. பரலோகம் ஒரு ஆத்மாவை கொண்டு போகிறதுக்கு எந்த முறையை வேணா ஃபாலோ பண்ணும். உயிரோடு கூட எலியாவை கூட்டிட்டு போகும், நோய்வாய்ப்பட்டு எலிசாவை கூட்டிட்டு போகும். ரெண்டத்தனை ஆசீர்வாதம் பெற்றவன் நோயில் சாவறான், ஆசீர்வாதம் கொடுத்தவன் உயிரோடு மேலே போகிறான். ஏன்னு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டுருவீங்களா நீங்கள்? ஏன் எலிசாவுக்கு வியாதி வந்தது? அதுக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, காரணம் சொல்கிறாரு. எலிசாவுக்கு கோவக்காரராக இருந்து கொஞ்சம் பேர் அப்படி பண்ணார், அதனால தான். ஏன் எலிசாவோட கோவக்கார உலகத்தில் வேறு எவனுமே இல்லையா? அவன்லாம் நல்லபடியாக சாகலையா? நமக்கு ஒருத்தர் அடிபட்ட உடனே பக்கத்தில் இருக்கவன் சொல்லுவான், நீங்கள் ஒரு ஊழியக்காரருக்கு அடிக்க அடிபட்டு எலும்பு உடஞ்சிடுச்சு, அவர் காலை கட்டி போட்டிருக்காங்க, படுத்திருக்கிற அவரை பார்க்க வந்த இன்னொரு சீனியர் ஊழியக்காரர் கேட்குறாரு, ஏன் உனக்கு அடிபட்டுச்சு? அதுவும் எலும்பு உடஞ்சிருக்குது, நீதிமானின் எலும்புகள் முறிக்கப்படுவதில்லைன்னு போட்டிருக்கேன், நீ நீதிமான் இல்லையோ? அவரே பாவம், கால் உடஞ்சி படுத்து கிடக்க. எங்கே போய் எதை பேசுறதுன்னு ஒரு விவஸ்தை கிடையாது. ஒரு மனுஷன் துக்கத்தில் இருக்கான், உனக்கு அப்படி தோணுச்சுன்னா வச்சுக்கணும். நீங்கள் அந்த மாதிரி ஏடக்கூடமான கேள்வி கேட்டீங்கன்னா நாளைக்கு நம்ம குடும்பத்தில் அது நடக்காது என்பதற்கு என்ன நிச்சயம்? நாம் அவரோட நீதிமான்கள் அல்லவே. அடுத்தவரை குற்றப்படுத்துகிறதை என்னைக்கு கிறிஸ்தவன் நிறுத்ததோ, என்னைக்கு ஊழியக்காரன் நிறுத்துறானோ, அன்னைக்கு தான் இந்த கிறிஸ்தவம் வளரும், சுவிசேஷம் வளரும். கலைகளை போக்குவது கடமை, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கோங்க. தப்பை சுட்டி காட்டுவது கடமை. ஒருத்தனுடைய பர்சனல் விஷயத்தில் ஏன் நடந்துச்சு, இதெல்லாம் ஏன் நடக்குது, அதனால என்ன, இதனால என்ன, ஒரு ஊழியக்காரனுக்கோ அல்லது விசுவாசிக்கோ ஏதோ ஒன்று நடந்த உடனே நியாயம் தீர்க்காதிருங்கள். கர்த்தர் ஏன் அனுமதிக்கிறார் என்பதற்கு பின்னாடி பரலோகத்தினுடைய திட்டம் ஒன்று இருக்கும். அவனை பிலாத்து அவனை கொண்டு போட்டான்னா ஆண்டவர் சொல்றாரு, அவன் பாவி நீ நினச்சிக்காதப்பா, அவனை விட பாவிலாம் நீங்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறீங்க, இங்கே அவனை விட மோசமானவங்களா இருக்கீங்க. நானாக தான் இன்னொரு படி மேலே போய் சொல்லியிருப்பேன், கர்த்தருடைய கிருபை அவன் நல்லபடியாக போயிட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் இருந்தவனை விட போனவன் வாசி, தப்பிச்சு போயிட்டான் பாருங்க இந்த பூமியை விட்டு நல்லபடியா. நம்ம தானே இருந்து டெய்லி என்ன செய்ய வேண்டியிருக்கு, போராட வேண்டியிருக்கு. அப்போ இந்த காரியத்தை சொல்லிவிட்டு தான் இந்த ஓமைக்குள்ளே இயேசு வரார். இப்போ தான் நம்ம ஓமைக்குள்ளேயே வரோம். இப்போ இயேசு இந்த ஓமைக்குள்ளே வரும்போது சொல்கிறாரு, எப்படி அந்த பரிசுத்த ரத்தத்தோடு, அதாவது பலியோடு கூட கலிலேயருடைய ரத்தம் கலந்ததோ அதே மாதிரி தான் ஒரு திராட்சை தோட்டத்துக்குள் அத்திமரம் வந்து கலக்குது உள்ள. இப்போ அவர் சொல்ற இந்த ஓமைக்கு பின்னாடி இந்த மிக்சர் வருது. அங்க ரெண்டு எப்படி மிக்ஸ் ஆச்சோ, அங்க ரத்தத்துக்கு அடையாளமா திராட்சை ரசம், இங்க கலிலேயருக்கு அடையாளமா அத்திமரம் இது வருது. இப்போ கொண்டாந்து அத்தி மரத்தை கொண்டாந்து எங்க நடுறாங்க? திராட்சை தோட்டத்தில் நடுறாங்க. இப்போ இந்த ஓமைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஓவரால் விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அப்பதான் உங்களுக்கு அது புரியும் இந்த ஓமை என்னன்னு. திராட்சை தோட்டம் என்பது இஸ்ரவேலை குறிக்கும். ஏசாயா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. 5:7 வாசி. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் வம்சமே. திராட்சை தோட்டம் என்பது எதை குறிக்குது? இஸ்ரவேல் வம்சத்தை குறிக்குது. இப்போ இந்த இஸ்ரவேல் வம்சத்துக்குள்ள, இஸ்ரவேல் என்கிறதான அதுக்குள்ள ஆண்டவர் எதை கொண்டு வைக்கிறாரு? அத்தி மரத்தை கொண்டு நடுறாரு. திராட்சை தோட்டத்துக்குள்ள அத்தி மரத்தை. யாராவது திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை நடுவாங்களா? இவர் நடுறார். அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே இந்த திராட்சை தோட்டத்தை கர்த்தர் சில காரியங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறார். 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசி. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று இதுதான் இஸ்ரவேலுக்கு கர்த்தர் செய்தது. இஸ்ரவேல் ஜனங்கிட்ட 2000 வருஷமா நற்குல திராட்சை செடிகளை நட்டு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் அதன் மேல் படர்கிற கொடிகள். அதில் நல்ல செடிலாம் இருந்துச்சு. யோசேப்பு கனித்தரும் திராட்சை செடி, கனித்தரும் செடி, அவனுடைய வேர்கள் வந்து கொடிகள் வந்து சோரோரம் படரும். எல்லாம் ஆண்டவர் சொல்ற நல்ல திராட்சை செடிகள்லாம் கடிகள்லாம் நட்டார். ஆனால் போக 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 அதில் உள்ள பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அந்த இஸ்ரவேல் என்கிற தோட்டத்துக்குள்ள கர்த்தர் காத்திருந்த நல்ல கனிகள், அவங்க கிட்ட இருந்து நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கிறாரு. கர்த்தர் காத்திருந்த நல்ல கனி என்ன அப்படின்னு பார்த்தா, அதே 5ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுது, வாசிங்க, 4ஆம் வசனம் சொல்லுது, நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாத எந்த வேலையை இன்னைக்கு செய்யலாம், அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருக்க அது கசப்பான கனிகளை கொடுத்தது. இப்ப என்ன நல்லது என்ன கசப்பானது அப்படின்னு கேட்டீங்கன்னா 7வது வசனத்தை வாசி. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. நல்ல கனி என்பது என்ன? நியாயத்திற்கு நல்ல கனிகளை தரும் என்று காத்திருந்தேன். இப்ப அவர் எதுக்கு காத்திருக்கிறாரு? நியாயத்திற்கு காத்திருந்தார், இதோ கொடுமை. அப்ப அவர் காத்திருந்த நல்ல கனி எது? நியாயம். கிடைச்சது என்ன? கொடுமை. இஸ்ரவேல் ஜனங்கிட்ட நீதி நியாயத்தை கர்த்தர் எதிர்பார்த்தார். தொடர்ந்து வாசிங்க பாப்போம். அடுத்து, அவர் நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. அவங்க கிட்ட நீதி நியாயத்துக்கு கர்த்தர் காத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு, ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டு, வாக்குத்தத்தங்களை கொடுத்துட்டு, அற்புத அடையாளங்களை செஞ்சுட்டு, அவங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்னே ஒண்ணுதான், நீதிக்கு காத்திருந்தார். நீதினா என்ன? வெரி சிம்பிள். 15ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகம் சொல்லுது, அவன் அதை விசுவாசித்தான், கர்த்தர் அதை நீதியாக எண்ணினார். அவ்வளவுதான். அவர் எதிர்பார்த்தது என்ன? என்னை நம்பி இருங்கப்பா, நான் சொல்றதை நம்புங்க, நான் உங்க வாழ்க்கையில் சொல்றதை நம்புங்க, என்னை விட்டு தூரம் போகாதீங்க, அவிசுவாசப்படாதீங்க, இதுவரைக்கும் செஞ்சேன்னா இனிமேலும் செய்வேன். இதுதான் நீதி. இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்த நான் இனிமேலும் உங்களை என்ன செய்ய போறேன்? நடத்தி கொண்டு வருவேன். கானான் வரைக்கும் கொண்டு வந்த நான் ஒரு பிள்ளையும் தருவேன். வசனம் சொல்லுது, அதை அவன் விசுவாசித்தான். இப்போ ஆபிரகாமுடைய விஷயங்கள்ல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அவர் வெளியே அழைத்து, அண்ணாந்து பார், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன். அவன் அதை விசுவாசித்தான். ரோமர் நிருபம் சொல்லுது, ரோமருக்கு எழுதும்போது, அவன் சரீரம் செத்ததையும் சாராளுடைய சரீரம் செத்ததையும் அவன் எண்ணாது இருந்தான். சொன்னது கர்த்தர். இங்க எங்கிட்ட எந்த விதமான காரியமும் கிடையாது, ஆனா சொன்னது கர்த்தர். அவர் சொன்னது சொன்னபடி நடக்கும். அவ்வளவுதான். இந்த விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்த்தார். இந்த நீதியை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்த்தார். நடந்தது என்ன? அவங்ககிட்ட என்ன இல்லை? நீதி இல்லை, விசுவாசம் இல்லை, எதுக்கு எடுத்தாலும் முறைப்பாடு. அந்த வசனம் பாருங்க, நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. எவ்வளவு தூரம் நடத்திட்டு வரட்டும், உடனே தண்ணி இல்லை. நடத்திட்டு வரட்டும், உடனே இறைச்சி இல்லை. நடத்திட்டு வரட்டும், இதே மண்ணா தானா எப்போ பார்த்தாலும். நடத்திட்டு வரட்டும், வனாந்தரத்தில் கொன்று போடவா எங்களை அழைத்து கொண்டு வந்தீர். எவ்வளவு அற்புதங்கள் செய்யட்டும், உடனே கர்த்தரை விட்டு போகிறது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இது வணங்கா கழுத்துல ஜனம். இன்னைக்கு அதே சுபாவம் தான் இன்னைக்கு யார்கிட்ட இருக்கு? திருச்சபை கிட்ட இருக்கு. இந்த கொரோனா வந்தபோது ஒரு வகையான கூட்டம் கர்த்தரிடத்துல நீதியா இருந்தது. கர்த்தரிடம் எப்படி இருந்தாங்க? உண்மையா இருந்தாங்க. இவைகளுக்கு மத்தியில கர்த்தர் நிச்சயம் எங்களை காப்பாற்றுவார் என்று விசுவாசத்தோடு காத்திருந்தார். வேலை போச்சு, அடைக்கப்பட்டுச்சு, சூழ்நிலை என்ன ஆகுமோன்னு யோசிச்சாங்க. அவைகளுக்கு மத்தியிலையும் கர்த்தர் அவர்களை பத்திரமாய் நடத்தி கொண்டு வந்தார். காரணம், அவர்கள் விசுவாசத்தை கர்த்தர் நீதியாக எண்ணினார். ஆனா எத்தனை பேர் முறைப்பாடு? என்ன ஆக போகுது, எது நடக்க போகுது? ஒவ்வொரு, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் உங்களுக்கு செய்ய வேண்டிய ஆசீர்வாதங்களை பரலோகம் பத்திரமா எடுத்து வச்சிருக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு உலக பிரகாரமான தகப்பன், அதாவது கர்த்தரை அறியாத மனுஷன் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, நான் ஒருத்தரை பார்த்தேன். அவர் என்ன செய்வார், 4 பிள்ளை அவருக்கு, 4 பிள்ளைக்கு தேவையானதை என்ன பண்ணுறாரு, தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கிறார். அந்தந்த நேரம் வரும்போது ஒவ்வொரு பிள்ளைகிட்ட எடுத்து என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. பொல்லாதவராகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை செய்யும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? அந்தந்த காலத்தில் அது கிடைக்கும். 10 வயசுல உன்னை நடத்தின ஆண்டவர் 20 வயசுலையும் நடத்துவார். 20 வயசுல நடத்தின ஆண்டவர் 50 வயசுலையும் நடத்துவார். 50 வயசுல நடத்தின ஆண்டவர் 70 வயசிலும் நடத்துவார். இந்த விசுவாசம் உனக்கு இருந்தாதான் நீதி. நமக்கு என்ன தோணும், 50 வயசு வரைக்கும் கர்த்தர் தான் நடத்தினார், எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்மளே தான் சொல்லுவோம், கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தர் இந்த வேலையை கொடுத்தாரு, கர்த்தர் இந்த உயர்வை கொடுத்தாரு, கர்த்தர் செஞ்சாரு. இதே கர்த்தர் 70 நடத்துவாருங்கிற விசுவாசம் வராது. ஏன் வராது? எனக்கு 70 வயசாயிருச்சு, இப்போ எனக்கு உழைக்கிறதுக்கு பலனே இல்லை, வேலைக்கு போக முடியாது, சுகரு, மாத்திரை வாங்கணும், இப்போ யார் நடத்துவா? அப்போ நீங்கள் என்னன்னு சொல்கிறீங்கன்னா, அந்த 50 வயசு வரைக்கும் என் பலன்னு நான் வாழ்ந்தேன், கர்த்தர் கிருபை. இப்போ எனக்கு பலன் இல்லை, இப்போ யார் நடத்துவானா? அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் என்னமோ 50 வயசு வரைக்கும் உங்கள் பலனில் வாழ்ந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரியும் 70 காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லைன்ற மாதிரியும் சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன், 50 உங்களை பலத்தோடு நடத்தினது கர்த்தர் மட்டுமே, 30 பலத்தோடு நடத்தினது கர்த்தர் மட்டுமே. இன்னைக்கு 30 பெட்டிலே கிடக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க.
பிறந்ததுலேருந்து பெட்லேயே இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவைகளுக்கு மத்தியில் கர்த்தருடைய நடமாட வச்சிருக்கிறாரு. அது வைத்தது கர்த்தருடைய கிருபை தானே. அன்னைக்கு நடத்தின ஆண்டவர் 75லும் நடத்துவார். நான் சொல்லுகிறேன், 55 இல்லை, 35 இல்லை, 75 இல்லை, 85 இல்லை, கர்த்தர் உன் கூட இருந்தார். 175 வயசு வரைக்கும் ஆபிரகாமை கர்த்தர் நடத்தினார். அந்த தேவன் நம்மையும் நடத்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம இன்னைக்கு அதை விசுவாசிக்கிறதுல முறைப்பாடு என்ன பண்ண போறோம்? இஸ்ரவேல் ஜனங்க பரவாயில்ல, ஏதாவது சிச்சுவேஷன் வரும்போது தான் முறைப்பாடு. நம்மால எழுந்திரிச்ச உடனே முறைப்பாடு கர்த்தர்கிட்ட. காலையில் ஜபத்துக்கு இவன் வரானா அவர் டென்ஷன் ஆகுறாரு. 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு உட்கார்ந்த உடனே ஆண்டவருக்கே யோசிக்கிறார், என்னவா இருக்கும், ஏன் இவன் இல்லை. சிலர்லாம் அது ஒரு பெரிய ஆச்சரியங்க. அது அதில் நான் ஒரு சிலர்லாம் பார்த்துருக்குறேன், பைபிளில் வச்சுருப்பாங்க, என்னென்ன ஜோம் பண்ணணும்னு எழுதி வச்சுருப்பாங்க. அவன் நோக்கம் என்னென்னா மிஸ் ஆகிடக்கூடாது, எதுவும் 1 2 கூட 1 2 3ன்னு போட்டிருப்பான். ஏன் போய் ஒரு அரை மணி நேரம் கர்த்தர்கிட்ட நல்லா பேசினா என்ன, ஸ்தோத்திரம் பண்ணா என்ன, துதிச்சா என்ன, அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. போய் உட்கார்ந்த உடனே பிள்ளைக்கு ஃபீஸ் இல்லை. நான் சொல்கிறேன், நம்மை நடத்துகிற தேவன் ஒரு நாளும் கைவிடுகிறதே இல்லை. முதல்ல அதை நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுங்கள். அந்த விசுவாசம் உங்களுக்கு வரணும். நல்லா ஆண்டவர் ஆசை வச்சிருக்கிறாரு. இவங்க கிட்ட உட்காந்து நீங்கள் 5 நிமிஷம் பேசி பாருங்க, கர்த்தர் பாரு நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. 10 வருஷம் கழிச்சு பொண்ணு கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? இவனுக்கு மொத்தம் ஆஃப் ஆயிரும். இவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கர்த்தருடைய கிருபையில் பாரு, நமக்கு ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்காரு, நம்ம வீட்டில் நல்ல சாப்பாடு இருக்குது, நல்ல ட்ரெஸ் இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும். 25 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போகிறோம்? அவனுக்கு மொத்தமாக இறங்கிடும். எனக்கு அப்படி யாராவது கேட்டாங்கன்னா என்ன தோணுன்னா, அப்படின்னு 25 வருஷம் கழிச்சு கொண்டு போயிடணும், ஒரு கிழவனாக்கி. இந்தா இப்போ என்ன பண்ண போகிறாரு பாரு. நாளைய தினத்தை குறிச்சே கவலைப்படாதேன்னா, 10 வருஷம் கழிச்சு நடக்க போகிற பொண்ணு கல்யாணத்துக்கு என்ன பண்ண போறீங்க? நம்ம சிறுக சிறுக சேர்த்தா தானே அப்போ மொத்தமாக கிடைக்கும். சிறுக சிறுக சேர்ங்க, மொத்தமாக போயிடும். ஒரு அம்மா கணவருக்கே தெரியாமல் 500 ரூபாயா சேர்த்துருக்கு. எப்படி தான் சேர்த்துச்சுன்னு தெரில. நம்மளால் முடியல, போங்க சம்பாதிக்கிற நம்மளால் முடியல, நம்மகிட்ட வந்து வாங்குறது சேர்க்குது. அது ஒரு பெரிய கிருபை தான் இல்லை? அந்த அம்மாலாம் வந்து நிதி அமைச்சராக இருந்துச்சுன்னா பெரிய ஆள் ஆயிரும் இல்லை? அந்த அம்மாவுக்கு என்ன ஒன்று, நாளைக்கு இந்த ஆள் என்னைக்காவது காசு இல்லாமல் வந்து நிற்பான். அன்னைக்கு இதுக்கு தான் சொன்னேன் பார்த்தீங்களா, 500 ரூபாயா எடுத்து வச்சேன், இன்னைக்கு உதவுது பார்த்தீங்களான்னு. நமக்காக கர்த்தர் ஒரு ஆள் அமுச்சு விட்டாரு. அவர் 8 மணிக்கு சொன்னார் 500 ரூபா செல்லாதுன்னு சொல்லி. இப்போ இவர் பைப்பில்ல, அந்த அம்மா வருது வேகமாக இவர்கிட்ட, இங்கே வாங்க இதையெல்லாம் மாற்ற முடியுமா பாருங்க. அந்த ஆள் அப்போ தான் கேட்குறது, இதெல்லாம் எப்போ எடுத்த, மொத்தம் போச்சா? ஒரு அம்மா 15 வருஷமாக இன்சூரன்ஸ் போட்டாங்க. 15 வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு திடீர்னு அவங்களோட நம்பிக்கை என்னென்னா, இந்த இன்சூரன்ஸ் நம்மளை பின்னாடி என்ன செய்யும், காப்பாற்றும். பையன் வந்தான், வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு, நீங்கள் காசு ஒரு கொடுத்தீங்கன்னா நான் வெளிநாடு போவேன். இப்போ இந்த அம்மாவுக்கு அடுத்த பிளான், இப்போ நம்ம 15 வருஷம் சேர்த்தது எவ்வளோ யூஸ்ஃபுல் பாருங்கள். இதை கொடுத்து பையன்கிட்ட கொடுத்தோம்னா பையன் போய் வெளிநாடு செஞ்சு லட்சமாக என்ன செய்வான், அனுப்புவான். போனால் 6 மாதத்தில் வந்துட்டான். இன்சூரன்ஸ் தான் 15 வருஷம் இன்சூரன்ஸும் போச்சு. என்னடா ஆச்சு? அங்கே ஒன்றும் சரியில்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 15 வருஷமும் க்ளோஸ். இப்போ யார் நடத்தணும்? கர்த்தர் தான் நடத்தணும். இதைத்தான் சொல்கிறேன், உங்ககிட்ட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் தான் நடத்தணும். உங்ககிட்ட இருக்கிறது என்பது ஒரு மாயை, காண்கிற யாவும் அனித்தியமானவைகள். இதை நம்பாதீங்க. என்கிட்ட 100 சவரன் இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. சிலர்லாம் சொல்லுவாங்க, என் கையில் காசு இருக்குது, யாரும் ஒன்றும் என்ன செய்ய முடியாது, காசை தூக்கி போட்டால் யார் வேணாலும் பார்ப்பாங்க, ஒருத்தனும் பார்க்க மாட்டான். போன வருஷம் அவ்வளோ காசு இருந்துச்சு, கடை இல்லை, வாங்குறதுக்கு பொருள் இல்லை, எல்லாம் காசை வச்சுட்டு கடை கடையாக அலைஞ்சான், எல்லா ஷெல்ஃபும் காலியாக இருந்துச்சு. கடைசியில் ஒரு பிரெட்டு கிடைக்குமா? ஏன் காசை வச்சு திங்கிறதானே முடியாது இல்லை. கர்த்தர் நினைச்சாருன்னா க்ளோஸ் பண்ணி போட்டார்னா மொத்தம் முடிஞ்சிச்சு. கர்த்தர் எதிர்பார்க்கறது, எவ்வளவு இருந்தாலும் உன் விசுவாசம் என் மேலே இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முறைப்பாடு, எதுக்கு எடுத்தாலும் இருக்கிறத விட்டுருவான். கசப்பான கனிகளை கொடுத்தது. இப்போ தான் கர்த்தர் பார்த்தாரு, அதை நான் தகர்த்து போடுவேன். என்ன சொல்கிறாங்க ஏசாயா புஸ்தகத்தில் 5வது வசனம், இப்பொழுது நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன், அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும், அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதையுண்டு போகும். இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னைக்கு உலகத்தில் இல்லாமல் தகர்க்கப்பட்டார்கள் ஒரு காலத்தில். காரணம் என்ன? கர்த்தர் அவர்களுக்கு செய்த நன்மையான காரியங்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க தப்பாக நினச்சி முறைப்பாடு, கொடுமையா. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் நீதிக்கு காத்திருந்தேன், இதோ கொடுமை, நியாயத்திற்கு காத்திருந்தேன். இல்லை, முடிஞ்சிச்சு. ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க?
வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஒரு கூட்டம் அப்படி தான் நம்மகிட்டையும் இருக்குது. ஆண்டவர் எவ்வளோ நன்மைகள் செய்கிறார், எத்தனையோ நன்மைகள் செய்கிறார். நான் சொல்வேன், நீங்களும் நானும் நிர்மூலமாகாமல் இருப்பதே கர்த்தருடைய கிருபை. நான் இந்த கொரோனாவில் நிறைய பாடம் படித்தேன். அதில் படித்த ஒரு பெரிய பாடம், நம்முடைய ஹைஜீனிக்கு, நம்முடைய மாஸ்க்கு இதெல்லாம் இல்லைங்க. எவ்வளோ இப்போ அரண்மனைக்குள்ளே போன இந்த வியாதி ஒன்றுமே இல்லாத நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இருந்துச்சுன்னா அது கர்த்தருடைய கிருபை மட்டுமே. இவைகளுக்கு மத்தியில் உங்களை என்னையும் பாதுகாத்த தேவன் இனி என்ன வந்தாலும் பாதுகாப்பாருங்கிறதுக்கு இதுதான் சாம்பிள். இனி கர்த்தரிடத்தில் ஒரு முறைப்பாடு வரவே கூடாது. ஒரு இடத்துல கூட எதிர்காலத்தை பற்றின பயம் வரவே கூடாது. இதுக்கு நடுவில் பாருங்க, எத்தனை கோடி வச்சிருந்தாலும் சூசைட் பண்ணி சேர்த்துட்டாங்க பாவம். இனி என்ன நடக்க போகுது? இனிமேட்டு என்ன குடும்பத்தை நடத்த போகிறோம்? சூசைட் பண்ணிட்டான். உங்களுக்கும் எனக்கும் கையில் காசு கிடையாது, ஆனால் ஒரு குறைவும் கிடையாது. நான் விளையாட்டுக்கு சொன்னாலும் இது நிஜம். கொரோனா இல்லாத காலத்தில் மீட்டிங்க்கு போனோம்னா வாரத்தில் 3 நாள் தான் சிக்கன் மட்டன் போகிற போது கொடுப்பாங்க. லாக்டவுனில் டெய்லி. சும்மா இருந்த வேறு என்ன பண்ணுறது? கொரோனா பீரியடை விட நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள், வீட்டில் இருந்த எல்லாரும் 10 கிலோ ஏறி இருக்கான் இந்த ஒரு வருஷத்தில். யாராவது குறைஞ்சிருக்காங்களா? எல்லாம் சாப்பிட்டு குறையிறதுக்கு இப்போ தான் ட்ரை பண்ணுறான். அவங்களுக்கே தெரில பாவம். அவங்களே எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா, சட்டை போடும்போது சொல்கிறாங்க சட்டை சின்னதாகிடுச்சிங்களா. சட்டை சின்னதே ஆகலை, அது அதே சைஸில் தான் இருக்கு. இல்லை, கொரோனாவில் இவன் பெருசாயிட்டான். கர்த்தர் பலிக்கு பெருக பண்ணியிருக்கிறார். சோதனை பண்ணுங்க. கொரோனாவில் நம்மளை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? பலிக்கு பெருக பண்ணியிருக்காரு. சாப்பிட்டு அன்றைக்கி ஒருத்தர் ஃபோனில் பேசும்போது மூச்சு வாங்குது. என்னன்னு கேட்டேன். வாக்கிங் போயிட்டு இருக்கிறேன். ஏன்? இல்லை, ரொம்ப 10 கிலோ ஏறிடுச்சு பாஸ்டர். ஆகும். வேற கர்த்தர் பலிக்கு பெருக பண்ணியிருக்கிறார். இன்னும் 2 கொரோனா வந்துச்சுன்னா நம்மளாம் எங்கே ஆகும்? அதுக்காகவாது கொரோனா வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. கவனிங்க, கர்த்தர் நம்ம நிச்சயமாகவே ஆசீர் தான் வச்சிருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அல்லேலூயா. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த முறைப்பாடு உங்களுக்கு எனக்கும் வரக்கூடாது. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவங்கள தகர்த்து போட்டுட்டு அந்த இடத்துல எதை கொண்டாந்துருக்கிறாராம்? அத்திமரம். இந்த அத்திமரம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய், இது தோட்டத்துக்குள்ள இருக்காது. அத்திமரம் எங்க இருக்கும்? வழி அருகே இருக்கும், வெளியே கிடக்கும். அதான் நீங்களும் நானும் புறஜாதியார். எப்படி அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய பலிக்குள்ள கலிலேயர்கள் கலந்தார்களோ, அதே மாதிரி இஸ்ரவேலுக்குள்ள யாரை கலந்துட்டாரு? புறஜாதியாரை கலந்துட்டாரு. அதைத்தான் ஆண்டவர் இங்க சொல்ல வராரு. திராட்சை தோட்டத்துக்குள்ள அத்திமரம் கலந்தது. உங்களை என்ன இப்ப கொண்டாந்து வச்சிருக்கிறாரு. இப்போ கலிலேயரை பார்த்து என்ன கேட்கிறாரு? அவர்களை பாவிகள் என்று நினைத்தாயோ? அவன் அங்க வந்ததுனால இப்ப அத்திமரம் உள்ள வந்துச்சே, இந்த அத்திமரம் நினைச்ச கூடாது. ஏற்கனவே இந்த திராட்சை தோட்டம் எல்லாம் பாவிங்க. யாரு? இஸ்ரவேலர்கள். நீங்களும் நானும் யாரு? அவங்களுக்கு பதிலாக கொண்டு வரப்பட்டிருக்கோம். அதனால நீங்களும் நானும் யாரு? இப்போ நீதிமான்கள்னு அர்த்தம் இல்லை. நல்லா புரியுதா? பவுல் இதைத்தான் எழுதுறாரு. அந்த ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்ட காட்டு ஒலிவ மரம் நம்ம. ஏன் ஒட்ட வைக்கப்பட்டோம்? அவங்கள கர்த்தர் கீழ்ப்படியாமைக்குள் போக பண்ணினார். எதனால? உங்களுக்கும் எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்பதற்காக. அதைத்தான் அவர் சொல்றாரு, அழகா சொல்றாரு பவுல். அவன் கீழ்ப்படியாமையே இந்த உலகத்திற்கு இவ்வளவு ஆசீர்வாதம். அதாவது நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சி நம்மளாம் வந்திருக்கிறோமே. ஒருவேளை அவன் கீழ்ப்படிந்திருந்தால் முழு பூமியும் அவன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்படி ஒரு ஆசீர்வாதமான திராட்சை செடி அது. அப்படி ஒரு ஆசீர்வாதமான நியாயப்பிரமாணம் அது. ஒரு காலத்துல அவர்கள் அதை மிஸ் பண்ணாங்க. இப்ப கர்த்தர் உங்களை எண்ணி கொண்டு போய் எங்க வச்சிருக்கிறாரு? அந்த தோட்டத்துக்குள்ள நட்டிருக்கிறார். இப்போ உங்ககிட்ட எங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? அதே காரியம்தான். நல்ல கனி கிடைக்கும் என்று அவனிடத்துல காத்திருந்தார். இப்போ உங்ககிட்ட எங்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? நல்ல கனி கொடுக்கும் என்று காத்திருக்கிறார். ஆனா இஸ்ரவேலுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? அவனாவது நல்ல கனி கொடுக்கல, கசப்பான கனியாவது கொடுத்தான். ஏதோ ஒரு கனின்னு ஒன்று வந்துச்சு அவங்ககிட்ட. இங்க கனியே இல்லையாமா. வசனம் என்ன சொல்லுது? அந்த வசனம் லூக்கா 13 என்ன சொல்லுது? 7ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது அவன் தோட்டக்காரரை நோக்கி, 3 வருஷமா இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. ஒரு கனி கூட இல்லையாம். போங்க. இன்னைக்கு கடைசி கால திருச்சபையினுடைய நிலைமை இதுதான். இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள் நம்ம சொல்லிக்கிறோம். நம்மகிட்ட ஆவிக்குரிய கனின்னு ஒன்று இருக்கு. அந்த ஆவிக்குரிய கனிக்கு 9 சுவை இருக்கு. நிறைய பேர் ஆவிக்குரிய கனிகள் 9ம்பாங்க. ஆவிக்குரிய கனிகள் 9 கிடையாது. ஆவிக்குரிய கனி தான். ஆவியின் கனியோ அது ஒன்று தான். அந்த ஒரு கனிக்கு 9 டேஸ்ட். ஒரு பழத்தில் மொத்தம் எத்தனை டேஸ்ட் இருக்கும் நார்மலாக? ஒன்று அந்த பழத்தோடைய டேஸ்ட்டு, இன்னொன்று அந்த தோலுடைய டேஸ்ட்டு, 3வது அந்த விதையோடைய டேஸ்ட்டு. மூணு வேறு வேறு தான் இருக்கும். பழம் ஸ்வீட்டாக இருந்தாலும் தோல் துவர்ப்பாக இருக்கும். ஒரு
தோலுடைய டேஸ்ட் வேறு. தனியாக தோலை சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? ஒரு பழத்தில் 3 டேஸ்ட் இருக்கும். அது வந்து ஒரு விதமான ஸ்பிரிச்சுவல் தாட். புரியுதா உங்களுக்கு? அது ஒரு விதமான ஸ்பிரிச்சுவல் தாட். 3 டேஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று தோல் இருக்கும், இன்னொன்று ஒரு பழத்தோடைய டேஸ்ட் இருக்கும், இன்னொன்று அந்த விதையை கடிச்சு பண்ணி பாருங்க. ஆரஞ்சு பழம் நல்ல சிட்ரிக் ஆசிட் நல்லா இருக்கும். அந்த விதை சாப்பிட்ருக்கீங்களா? நம்மளால தூள் துப்பிடுவோம். எடுத்த உடனே முதல் வேலை அதான் அவனுக்கு இல்லை. திராட்சை விதையும் அதே மாதிரி நம்ம என்ன செய்கிறோம்? சீடை துப்பிடுவோம். 3 டேஸ்ட் இருக்கும் இல்லை? அது மாதிரி தான் ஆவியின் கனியும் ஒரு கனி தான். அதுக்குள்ளே எத்தனை டேஸ்ட் இருக்கு? 9 டேஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு ஆவிக்குரியவனுக்குள்ளேயும் இந்த 9 டேஸ்ட் இருக்கணும். நாம் ஒரு பழம், அவர் மெய்யான திராட்சை செடி, நாம் கனிகள். நமக்குள்ள 9 டேஸ்ட் இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு ஒன்று கூட இல்லையாமா. என்ன இல்லை? இன்னைக்கு சபைக்குள்ள ஒன்றும் இல்லை. அடிப்படை அதான் இருக்கிறதுலையே பேசிக்கான டேஸ்ட் எது இருக்குதோ இல்லையோ 8 டேஸ்ட்டை விட்டுருங்க. ஒரு டேஸ்ட் சபைக்குள்ள கண்டிப்பாக இருந்தே ஆகணும். பேசிக் என்ன தெரியுமா? அன்பு. ஆவின் கனியோ அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை எல்லாம் இருக்குல்ல. அந்த அன்பு தான். அதான் கடைசியாக என்ன பவுல் எழுதுறாரு? எல்லாம் ஒளிந்து போகும், ஒன்னே ஒன்று தான் ஒழியாது. என்னது? அன்பு. ஏன் ஒழியாது? ஏன் அன்பு இருக்குது அப்படின்னா அன்பு தான் தேவன். தேவன் அன்பாக இருக்கிறார். அப்ப சபைக்குள்ள கண்டிப்பா பேசிக்கா இருக்க வேண்டிய கனி என்னது? அன்பு. இன்னைக்கு அதுவே மிஸ்ஸிங். கடைசி கால அடையாளங்களில் ஒன்று என்ன? அன்பு தனிந்து போகும். இன்னைக்கு அன்பு குடும்பத்துக்குள்ள இல்லை. குடும்பத்தில் இருந்தால் சபைக்குள்ள வரும். சபை என்பது குடும்பங்களுடைய கூட்டமைப்பு. எல்லா குடும்பம் சேர்ந்தாதான் சபை. அப்ப குடும்பத்தில் அன்பு இருந்தால் தானே எங்க வரும்? சபைக்குள்ள வரும். இன்னைக்கு அன்பு இருக்குதா? அன்பே கிடையாது. இன்னைக்கு வந்து நாம எல்லாமே ஃபார்முலா படி வாழ்றோம். நான் இப்படி இருப்பேன், நீங்க இப்படி இருக்கணும், நாம அப்படி இருக்கணும். இது வந்து வாழ்றதுக்கு ஒரு சட்டத்திட்டம், ஓகே ரைட், ஃபார்முலா. ஆனா குடும்பம் வேறு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆஃபீஸ்ல ஃபார்முலா இருக்கு. நீங்க கிளர்க்கு, நான் வந்து ஸ்டெனோ, நான் வந்துட்டு டைப்பிஸ்ட், நான் வந்துட்டு ப்ரோக்ராமர் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்தது ஆஃபீஸ். இது வந்து இந்த செட்டப்போட ஆஃபீஸ் நடத்திடலாம். ஆனா ஆஃபீஸ்க்குள்ள என்ன இருக்காது? ஒரு பாண்டேஜ் இருக்காது. எவன் சத்தா நமக்கு என்ன? அவங்க வீட்டில் உடம்பு சரியில்லை, அப்படியா இவர் வேலை பார்த்துட்டே இருப்பார். ஏன்னா அவர் வீட்டில் பிரச்சனை, இவருக்கு கவலை இல்லை. இதே மாதிரி ஃபேமிலி இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருக்கு இன்னைக்கு ஃபேமிலிஸ். கணவனுக்கு உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? உடம்பு சரியில்லை, டாக்டரை பாருங்க, நான் ஆஃபீஸ் போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஏன்? 2 பேரும் வேலைக்கு போனால் தான் குடும்பத்தை நடத்த முடியும். மனைவிக்கு உடம்பு சரியில்லை, என்னாச்சு? காலையிலேருந்து தலைவலி, மாத்திரை போடு. போட்டேன் சரியாகல, டாக்டரை பாரு, அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, போட்டு என்ன கூப்பிடு. எதுக்கு? அவர் கிளம்பி போயிடுவார். அவர் பண்ண கேட்டு பாருங்க, என்னப்பா இவங்க 2 பேர் யாரு? அந்த ஆஃபீஸில் அந்த அம்மா ஸ்டெனோ, இவர் ப்ரோக்ராமர், அவ்வளோதான். பிள்ளைங்களும் இப்போ எப்படி இருக்கு? வீட்டில் கெஸ்ட் மாதிரி இருக்கு. அவனே காலைல பார்த்தா ஹாய்ங்கிறான். ஹாய், ஹாய் டேட், ஹாய் மா. இங்கேயோ பார்த்துருக்கோமே, அப்பா அம்மா இல்லை. இன்னைக்கு நிறைய குடும்பம் எப்படி தான் இருக்கு? அன்புங்கிறது மிஸ்ஸிங். கடமைக்காக வாழ்ந்தே ஆகணும். இன்னைக்கு 100% குடும்பம் அப்படிதான் நடக்குது. அப்போ கர்த்தர் சொல்றாரு, உன்னிடத்துல என்ன இல்லை? கனி இல்லை. இருக்கு, தோட்டம் இருக்கியா, மரம் இருக்கு, ஆனா மரத்துல என்ன இல்லை? கனி இல்லை. நியாயமா உன்னை என்ன பண்ணி போடணும்? கனி இல்லைன்னா? ஏசுநாதர் கனி இல்லைன்னா என்ன பண்ணுவார்? வழியில பாக்குறாரு கனி இல்லை, என்ன பண்ணுவாரு? சபிச்சு போடுவாரு. உன் குடும்பத்தை இந்நேரம் சாபமாக்கி இருக்கணும். கர்த்தருடைய கிருபை இது இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று கர்த்தர் விட்டு வச்சிருக்கிறார். இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் சொல்லுவேன், குடும்பம் இருக்கிறது என்பதனால கர்த்தர் இருக்கிறார்னு அர்த்தம் இல்லை. குடும்பத்தில் கர்த்தர் இருக்கணும். எத்தனையோ குடும்பத்தில் கர்த்தர் இல்லாமல் கிறிஸ்தவர்கள் குடும்பம் இருக்கு. கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தர் இருக்கிறாரு. எப்படி சொல்ல வரீங்க? ஒரு குறை இல்லைங்க. கார் இருக்கு, டிவி இருக்கு, அப்புறம் செல்ஃபோன் எல்லார் கையிலையும் 4 பேர் கையிலையும் செல்ஃபோன் இருக்கு. அப்புறம் என்ன சொல்ல வரீங்க? ஒரு மாதத்துக்கு தேவையான சாப்பாடு கப்பாடு எல்லாம் இருக்கு. அப்புறம் என்ன சொல்ல வரீங்க? என்னன்னு சொல்லுங்க. ஐபேட் வேணுமா? இருக்கு. எங்கள் வீட்டில் இல்லாத பொருளே இல்லை. கர்த்தர் இருக்கிறாரா? இதெல்லாம் வச்சுக்கிட்டு கர்த்தர் இருக்கிறான்னு நீங்கள் சொல்ல முடியாது. நான் சொல்றது புரியுதா? கர்த்தர் இல்லாத புறஜாதியார் வீட்டிலும் இது இருக்கிறது. கர்த்தர் இல்லாத புறஜாதியார் கோடீஸ்வரன் வீட்டில் இதை விட நிறைய இருக்கு. உன் வீட்டில் கர்த்தர் இருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஆவியின் கனி இருக்கணும். உன் தோட்டத்துக்குள்ள கனி இல்லாவிட்டால் மரம் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நிறைய வீடுகள் பார்க்குறோம், கேட்குறோம், நிறைய சாட்சிகள் வருது. என்ன வருது தெரியுமா? அந்த வீடு வந்து ஒரு 4 மரம் இருக்கு வீட்டில். ஒருத்தரை பற்றி ஒருத்தருக்கு கவலையே கிடையாது. நான் ஒரு வீட்டை அறிவேன். அந்த வீட்டில் அயன் பண்ணி துணி வரும்.
அயன் பண்ணி துணி வந்த உடனே அப்பா சொல்வார், இதெல்லாம் பையனுடைய சட்டை, அவன்கிட்ட காசு வாங்கிக்கிங்க. இதெல்லாம் ஏன் சட்டை, இதுக்கு மட்டும் எங்கிட்ட வாங்குங்க. உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் எப்படி வேணால் இருந்துட்டு போங்க. ஒருத்தன் வெளியேருந்து வரான்ல, அவங்ககிட்ட கொடுத்துட்டு பையன்கிட்ட வாங்குறது. சரி, பையனுக்கு கொடுக்கறதுல என்ன? அப்படியே சிலர்லாம் எழுதி வச்சுருப்பான், இன்று காலையில் ₹6.60 உங்களுக்கு தந்திருக்கிறேன், 9 மணிக்கு கொடுத்துட்டு போயிருக்கேன். யாரை கேட்குறான்? மனைவியை. வேலைக்கு போகும்போது கேட்குறான், அம்மா காலை நீ கடைக்கு போக சொன்னியா, 10 ரூபா கொடுத்தியா, நீ கொடுத்ததில் கருவேப்பிலை சேர்த்து ₹11 இருக்குது, அந்த ₹1 கொடு. இது குடும்பமா? இது குடும்பம் கிடையாது. குடும்பம் என்பது வேறு. கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல பிரதிபலனே இல்லாமல் நேசிக்கிறார் பாருங்க, அதுதான் குடும்பம். அங்கே தான் கனி இருக்கும். அந்த கனியை புசிக்கும்படி தான் மணவாளன் தோட்டத்துக்குள்ளே உலாவும்படி வருவார். இன்னைக்கு வீடு இருக்கு, எல்லா பொருளும் இருக்கு, கர்த்தர் கிடையாது. கேட்டு பாருங்க, தே ஆர் பிளஸ்ஸட் ஹோம் போட்டிருப்பான். வாட் எவர் யூ வாண்ட், எவ்ரிதிங் வி ஹேவ். எல்லாம் பேசும். அன்பு செலுத்துமா? டிவியை போட்டால் பேசும், ஃபோன் ஆன் பண்ணால் பேசும். ஆனால் இது இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் இதுதாங்கிறான். நம்ம இப்படி தான் இருக்கணும். கணவனுக்கு ஒரு ரூமா, மனைவிக்கு ஒரு ரூமா. கணவன் பர்மிஷன் இல்லாமல் மனைவி அந்த ரூம்குள்ளே வரக்கூடாதா? மனைவி பர்மிஷன் இல்லாமல் கணவர் அந்த ரூம்குள்ளே வரக்கூடாதா? ஒரு பிரபலமான ஒரு செலிபிரிட்டி பேப்பரில் அந்த பேட்டியை கொடுக்குறான், என் மனைவி பர்மிஷன் இல்லாமல் ரூம்குள்ளே நான் போகவே மாட்டேன். இதுக்கு பேர் என்ன? ஒரு குடும்ப செட்டப்பையே பிசாசு என்ன பண்ணிட்டான்? உடைச்சிட்டான். உடைச்சிட்டு குடும்பம் என்பது என்ன? வாழ்ந்து முடிச்சா போதும், பிரியாம கொள்ளாம வாழ்ந்து முடிச்சிட்டுனா போதும். தட் இஸ் ஃபேமிலி. மரம் இருக்கிறது, என்ன இல்லை? கனி இல்லை. கர்த்தர் தேடி தேடி பார்க்குறாரு. உனக்குள்ள இல்லைன்னா உன் அடுத்த ஜென்ரேஷனுக்குள்ள என்ன செய்யாது? உன் மரத்திலே கனி வரலன்னா உங்ககிட்ட இருந்து வரக்கூடியதான கிளையை வச்சு அதுல எப்படி வரும்? அதுலேயும் வராது. உங்ககிட்ட கனி இருந்தால் தானே உங்ககிட்ட இருந்து ஒரு விதை எடுத்து இன்னொரு கனியை நான் உருவாக்க முடியும், இன்னொரு மரத்தை உண்டாக்க முடியும். உங்ககிட்டயே கனி இல்லையே. போய் முதல்ல ஒப்புரவாக்குங்க, குடும்பத்தை குடும்பமா நடத்துங்க. அன்னைக்கு ஒருத்தர் கவுன்சிலிங்க்கு வராங்க. எங்களுக்கும் நானும் அவரும் ஒரே வீட்டில் தான் பாஸ்டர் இருக்கிறோம், சந்தோஷம். ஆனால் பேசி 6 மாதம் ஆச்சு. எனக்கு ஆச்சரியம் போங்க. ஒரு சண்டை வரும், ஒரு நாள் 2 நாள் பேசாமல் இருப்பாங்க, அது ஓகே, திருப்பி பேசிடுவாங்க, அதான் இயல்பு. அப்படி இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும். நான் தான் எப்பவும் சொல்லுவேன், சிலர்லாம் சொல்லுவான், என் மனைவி டவுன் டு எர்த்து, மேட் ஃபார் ஈச் அதர், எனக்குன்னே ஆண்டவர் செஞ்சு அனுப்பியிருக்காரும்பா. நான் அதை நம்ப மாட்டேன். அவன் போய் சொல்கிறான். அன்றைக்கி ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நான் மனைவியை கல்யாணம் பண்ண அன்னையிலேருந்து நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டதே இல்லை அப்படின்னாரு. ஒன்று இந்த ஆள் செவிடாக இருக்கணும், இந்த அம்மா ஊமையாக இருக்கணும், இல்லைன்னா சான்ஸே கிடையாது. குடும்பம்னா எல்லாம் இருக்க தானே செய்யும். நிறைய பேர் சொல்கிறான், அது என் மனைவி டவுன் டு எர்த்துங்க, எங்கள் வீட்டுக்கார் யாருன்னு கேட்குறீங்க, வி ஆர் மேட் ஃபார் ஈச் அதர். பிறக்கும் போது அப்படி இல்லை, சேர்க்கும் போது அப்படி இல்லை, அப்படி ஆனார்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? வரும்போது வீட்டில் என்ன இருக்கும்? அது அப்படி இப்படிலாம் இருக்க தான் செய்யும், பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஒரு நாள் சண்டை வரும், ஒரு நாள் பேசாமல் இருப்பாங்க, அப்புறம் சேர்ந்துப்பாங்க, அதெல்லாம் இயல்பு அவங்க. ஆனால் 6 மாதம் நான் பேசாமல் இருக்கணும், எப்படி? அது கஷ்டம் இல்லை? சம்திங் ராங். அப்போ சேர்ந்து இருந்து அதுக்கு நடுவில் கனியும் கொடுக்கணும். திராட்சை தோட்டத்துக்கு நடுவில் என்ன இருக்கும்? அத்தி மரம் இருக்கும். அந்த அத்தி மரத்துலேருந்து என்ன வரணும்? கனி வரணும். கர்த்தர் உனக்கும் எனக்கும் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். சபையை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் கனி கொடுக்குற வாழ்க்கைக்காகத்தான் சபையில் உங்களை எண்ணி வச்சிருக்கிறார். நம்ம எண்ணிக்கைக்காக சபைக்குள்ள இல்லை. எங்கள் சபையில் 150 பேர் இருக்கிறாங்கன்றது எங்களுக்கு முக்கியமே கிடையாது. 50 பேர் இருந்தால் 50 பேரும் கனி கொடுக்குறவனாக இருக்கணும். 25 குடும்பம் இருக்குன்னா 25 குடும்பம் சமாதானமுள்ள குடும்பமாக இருக்கணும். எங்கள் சபையில் 50 பசங்க இருக்காங்கன்னா 50 பசங்களும் பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சு சந்தோஷமா இருக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். இதை தவிர்த்து வேற என்ன இருக்கு? யோசிச்சு பாருங்க. இல்லை என்றால் என்ன நடக்கும்? சொல்லிட்டு முடிக்கிறேன். வசனம் சொல்லுது, வெட்டி போடு. தோட்டத்துக்குள்ள இருந்தும் பிரயோஜனம் இல்லை. பாருங்களேன், கர்த்தர் என்ன செய்ய போறாரு? வெட்டி போட போறார். திராட்சை தோட்டத்தை தகர்த்து போட்ட ஆண்டவர் அத்தி மரத்தை வெட்டுவதற்கு என்ன செய்ய மாட்டார்? தயங்க மாட்டார். இஸ்ரவேலுக்கே அப்படி நடக்குமானால் நமக்கும் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெரி கேர்ஃபுல். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ரொம்ப கிருபையாக கொண்டு திராட்சை தோட்டத்தில் நட்டு வச்சிருக்கிறார். இதெல்லாம் நமக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம். நான் சொல்லுவேன், கிறிஸ்தவம் என்பதே நமக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம். அதில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதுலேயும் ஆவிக்குரியவர்களையும் ஊழியக்காரங்களாக வச்சிருக்காரு பாருங்க, அது அதை விட மேலான ஸ்லாக்கியம். இதில் கனி கொடுக்குற குடும்பமாக இருக்கணும். கடமைக்கு வாழ்கிற குடும்பமாக இருந்தால் அது கனி கொடுக்காத குடும்பம். மரம் இருக்கு, there is no fruit. நாம் ஆராய்ந்து பார்ப்போம்.
தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் கனி கொடுக்கிற அனுபவம் நம்முடைய சபைக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும். அல்லேலூயா.